الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وذرياته وأتباعه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا ولم يلبسوا إيمانهم بظلم أولئك لهم الأمن وهم مهتدون. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமா. அல்லாஹினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்து வருவானாக. வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறை எச்சத்தை எடுத்து நடப்பதற்கு நல்வாய்ப்புகளை ரப்பு ஏற்படுத்தி தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, 1992 ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அந்த இடத்திலே இன்று கோவில் கட்டப்பட்ட சரித்திரம் என்பது நம்மில் மிகவும் பழமையானது. ஆனாலும் கூட சில சமயங்களிலே சில விஷயங்களை பற்றி நினைவு கூறப்படாவிட்டால் அது காலப்போக்கிலே அது தவறாக விளங்கப்படக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுவிடும். எனவே எங்கு தவறு இருக்கிறதோ அதை அவ்வப்போது சுட்டிக்காட்டவும் வேண்டும். வரலாற்று ரீதியாக எத்துணை தகவல்கள் சரியானது, எது தவறானது, எது பிழையானது, அதை அவ்வப்போது நினைவில் கொள்ளப்படவும் வேண்டும். இந்த அரசாங்கத்தினுடைய தலாக் முத்தலாக் தடை சட்டம், அதே போன்று வக்ஃபினுடைய சட்டங்கள், இதுவெல்லாம் வரக்கூடிய தலைமுறைக்கு நினைவூட்டப்பட வேண்டும். இது தவறான சட்டங்கள், மார்க்கத்திற்கு முரணான சட்டங்கள், ஷரியத் அங்கீகரிக்காத சட்டங்கள் என்பதை நினைவுபடுத்தவில்லை என்று சொன்னால் அடுத்த ஒரு தலைமுறை உருவாகும் அதைத்தான் சரி என்று நம்பக்கூடிய ஒரு நிலை, அதுதான் சரியாக இருக்குமோ என்கிற ஒரு நம்பக்கூடிய உணரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிவிடும். எனவே இந்த சமயத்திலே நாம் அதை நினைவு கூற வேண்டும். நம்மால் எந்த அளவுக்கு அது நம்மிடத்திலிருந்து தப்பிவிட்டது, அது சாத்தியமற்றதாகிவிட்டது என்பது வேறு விஷயம். ஆனால் நினைவில் வைக்க வேண்டிய விஷயம், கியாமத்து வரையிலும் ஒரு இடத்திலே மஸ்ஜிது கட்டப்பட்டு விட்டால் அது கியாமத்து வரையிலும் மஸ்ஜிது தான். அந்த இடத்திலே சிலைகளை வணங்கப்பட்டாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா மிஅராஜுக்கு அழைத்து சென்றார். மிஅராஜுக்கு அழைத்து செல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து அழைத்து சென்றதாக அல்லாஹ் சொல்லுவான். அந்த காலத்திலே மஸ்ஜிதுல் ஹராமிலே ஒரு இறைவன் வழங்கப்படவில்லை, சிலைகள் தான் வைத்து வணங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அல்லாஹ் பெயர் வைத்திருக்கிறான் மஸ்ஜித் என்று. மஸ்ஜிதுல் அக்ஸாவும் முஸ்லிம்களுடைய கையில இல்லை, ஆனாலும் அல்லாஹ் அதற்கு பெயர் வைத்தான் மஸ்ஜித் என்று. எனவே கியாமத்து வரையிலும் அந்த நிலம் அது மஸ்ஜிதாகத்தான் இருக்கும் என்பதை நம்முடைய மார்க்கத்தினுடைய சட்டங்கள் தெளிவாகவே தெளிவுபடுத்துகின்றன. எந்த தவறுகள் நடக்கிறதோ ஒரு நேரத்திலே யூதர்கள் அஹ்ல வேதக்காரர்கள் நபிமார்களை பற்றி தவறான தகவல்களை கொடுத்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காஃபிர் என்று சொன்னார். ஆனால் குர்ஆன் இதை மௌனமாக கேட்டுக் கொண்டிருக்கவில்லை. குர்ஆன் பகிரங்கமாக அறிவித்தது வமா கஃபர சுலைமான் வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காஃபிராகவில்லை. ஒரு நபி, ஆக உயர்ந்த நபி, கற்பனையில் கூட வராது காஃபிர் என்பதை. அல்லாஹ் தஆலா அதை நிராகரிக்கிறான், அவர் காஃபிர் இல்லை என்று. ஏனென்றால் ஒரு கூட்டம் அவர்களை காஃபிர் ஆக்கி கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி யஹூதி என்றும் நஸ்ரானி என்றும் சொன்னார்கள். அல்லாஹ் பகிரங்கமாக சொன்னான், மாகான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலாக்கின் கான ஹனீஃபா முஸ்லிமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யஹூதியும் அல்ல, நஸ்ரானியும் அல்ல.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யகூதியும் கிடையாது, நஸ்ரானியும் கிடையாது. அது அல்லாஹ்வுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர், முஸ்லீமாக இருந்தவர், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர். அல்லாஹ் வரலாற்று பூர்வமாக நிரூபித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு பிறகுதானே தௌராத்தும் இன்ஜீலும் இறக்கப்பட்டது. நீங்கள் எப்படி தௌராத்தோடும் இன்ஜீலோடும் அவரை இணைக்க முடியும்? அவரை யகூதி என்றும் நஸ்ரானி என்றும் எப்படி சொல்ல முடியும்? இது வரலாற்று பூர்வமாக பிழை என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டி காட்டுவார். ஒவ்வொரு சமயத்திலும் ஒரு சமூகம் அநீதி இழைக்கப்படுகிற பொழுது அது அவ்வப்போது நினைவு கூறப்படுகிறது என்று சொன்னால் அது நிராசையை ஏற்படுத்துவதற்காக அல்ல, மேலும் உத்வேகம் பிறக்க வேண்டும் என்பதற்காக, நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, நம்முடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, நம்முடைய உயிர் மூச்சு உள்ள வரையிலும் நாங்கள் இஸ்லாத்தின் மீது நிலைத்து நிற்போம் என்பதை உறுதியாக இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இது நினைவு கூறப்படுகிறது. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். பிறவனிடத்துல வந்து சொன்னாங்க, நான் உன் பக்கம் நபியாக அனுப்பப்பட்டிருக்கா, சொல்றதை கேளுன்னு சொன்னாங்க. நான் சொல்றதை ஏற்றுக்கொள், நான் சொல்றதை ஏற்று நீ என்னுடைய நுபுவத்தை அங்கீகரித்துக் கொள், ஒரே அல்லாஹ்வை கொண்டு நீ ஈமான் கொள். அல்லாஹ் சொல்லி அனுப்பினான், போய் அவருக்கு மிருதுவாக அழைப்பு கொடுங்கள், தாவத் கொடுங்கள் என்று. அவன் பல காரணங்களை சொல்லி தட்டி கழித்தான். ஒரு நேரத்தில் இப்படியும் சொன்னான், அலம் நுரப்பி கபீனா வலீதா, அலம் நுரப்பி கபீனா வலீதா வலபிஸ்த, நீ எப்படி வளர்ந்தேன்னு தெரியுமான்னு கேட்டான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து. எங்க வளர்ந்தேன் ஞாபகம் இருக்குதா? அலம் நுரப்பி கபீனா, நாம வளர்க்கவில்லையா உன்னை? நம்முடைய அரண்மனையில் வைத்து வளர்த்தோம், நம்முடைய கண்காணிப்பில் ஒரு காலம் வரை இருந்தாய், நீ வந்து எனக்கு சொல்றியா? பிறவன் பதில் கேட்டதிலே, அவன் விமர்சனம் செய்வதிலே, அவர்களை நுபுவத்தை எதிர்ப்பதிலே பல காரணங்களை சொல்லும் பொழுது இதையும் சொன்னான், உன்னை வளர்த்து ஆராய்ச்சியது நான், இன்னைக்கு வந்து எனக்கு எதிராக நிற்கிறியா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு அழகா பதில் கொடுத்தாங்க. ஒத்துழுக்க நிஅமத்துன் தமுன்னுஹா அலைய அன் அபத்த பனி இஸ்ராயில். சுட்டி காட்டினார்கள் அந்த இடத்திலும், ஒத்துழுக்க நிஅமத்துன் தமுன்னுஹா அலை, அது ஒரு நிஅமத், நீ அதை எனக்கு செய்தாய், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் நீ செய்த அநியாயங்கள் கொஞ்சமா? அன் அப்பத்த பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களை அடிமையாக்கி வைத்திருந்தாயே, அதற்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்லைன்னா. நீ செய்த அநியாயத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமயத்திலே ஃபிரௌன் செய்த அநியாயத்தையும் நினைவு கூர்ந்தார்கள். நீ செய்கிற உண்மை, நீ செய்கிற உபகாரம், அதை மறுக்கவில்லை. வத்திருக்க நியாமத்துன், அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதே சமயத்தில் நீ செய்கிற அநியாயங்களும் துரோகங்களும் சாதாரணமானவை அல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நீ அடிமையாக்கி வைத்திருந்தாயே என்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே அநியாயத்தையும் துரோகத்தையும் எடுத்துச் சொல்வது, நினைவு கூறுவது என்பது கட்டாயம் சொல்லியாக வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக. இல்லை என்றால் அது அப்படியே மறுக்கப்பட்டு அல்லது மறக்கப்பட்டு போய்விடும். வக்ஃபு சட்டம், அதை திருத்தி அமைக்கப்பட்ட சட்டங்கள் எந்த வகையிலும் ஷரியத்துக்கு, அதாவது வக்ஃபுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பதற்கான ஒரு பெரிய சூழ்ச்சியும் திட்டமும். உம்மீது போர்ட்டலிலே பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள், ஆனால் நெஞ்சு வேலை செய்யவில்லை, போர்ட்டல் ஒழுங்காக வேலை செய்யவில்லை, எங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கல என்று கேட்கிறார்கள். இதுவரைக்கும் அவகாசம் வந்ததா என்று தெரியவில்லை. தேதி சுருக்கமாக இருக்கிறது, அதற்குள்ளாக பதிவு செய்ய முடியாது. வக்ஃபு சொத்துக்களுடைய விஷயத்திலும் கூட அதே போன்று தலாக் தடை சட்டம், முத்தலாக்கை தலாக்கே இல்லைன்னு சொன்னாங்க, முத்தலாக்கு தலாக்கே இல்லைன்னு சொன்னாங்க. முத்தலாக்கை ஒரு தலாக்கா 3 தலாக்கா என்பதில் கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் முத்தலாக்கு ஒரு தலாக்கும் கூட இல்லை அப்படின்னு சொல்றது இருக்குது. ஒட்டுமொத்த ஷரியத்தை மறுப்பது, ஷரியத்தினுடைய சட்டங்களிலே, மார்க்கத்தினுடைய சட்டங்களிலே கை வைப்பதற்கு அரசியல் சாசனம் அறவே அனுமதி கொடுக்கவில்லை. ஆனாலும் கூட அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். தலாக்கை பற்றி பேசுவதாக இருந்தால், நிக்காகை பற்றி பேசுவதாக இருந்தால், தலாக்கிலே பைசலா செய்வதாக இருந்தால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லிவிட்டுத்தான் பேச முடியும். இல்லை என்றால் அதை விளங்கிக் கொள்ள முடியாது. கலிமா சொல்லாமல், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தலாக்கினுடைய சட்டத்தையோ நிக்காகினுடைய சட்டத்தையோ புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய நிக்காக என்பது மாலை மாற்றுவதல்ல, மாலையை மாற்றுவதனால் நிக்காக நடந்து விடாது, தாலி கட்டுவதால் நிக்காக நடந்து விடாது, காலில் மெட்டி அணிவதால் நிக்காக நடந்து விடாது. நம்முடைய நிக்காக உறுதியான உடன்படிக்கை என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த பெண்கள் உங்களிடத்தில் உறுதியான உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள். செய்யப்படக்கூடிய ஈஜாப் கபூல் வார்த்தை சாதாரணமானதல்ல. ஒரு வார்த்தையை கொண்டு வாழ்க்கை உருவாகவும் செய்யும், வாழ்க்கை அழியவும் செய்யும். தலாக்கும் நிக்காகும் அப்படிப்பட்டவை. அதை விளங்குவதற்கு ஈமான் வேண்டும். ஈமானுடைய சிந்தனையில் தான்
தலாக்குடைய சட்டங்களை பொறித்து கொள்ள முடியும். ஆனால் இன்று அதுவெல்லாம் அதற்குரிய நிலைகள் எல்லாம் மாறிப்போய் கிடக்கிறது. அதே போன்றுதான் இந்த பாபர் மசூதியுடைய பிரச்சனையும் தீர்ப்பு வழங்கப்பட்டு எப்படியெல்லாம் உச்சநீதிமன்றம் அதை தீர்ப்பு வழங்கும் பொழுது என்னவெல்லாம் சொன்னது என்று தெரியும். அந்த தீர்ப்பை எப்படி கொண்டு போனார்கள் என்று தெரியும். ஏதாவது ஆதாரம் உண்டா? அங்கே மஸ்ஜித் கோயில் இடிக்கப்பட்டதற்கு ஏதாவது ஆதாரம் உண்டா? அப்படி ஒரு ஆதாரம் இருந்தால் அதை அந்த ஆதாரத்தை சுட்டி காட்டினார்களா? அப்படி எந்த ஆதாரமும் இல்லை. நவம்பர் 2019ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. 9ஆம் தேதி ரஞ்சன் கோகாய் தீர்ப்பு வழங்குகிறார். உச்சநீதிமன்றத்தில் முக்கியமான ஒரு நீதிபதிகளுடைய குழு அவர் சொல்லக்கூடிய அதாவது ஆதாரங்கள் என்ன, ஆரம்பத்திலே சொல்லக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் அந்த இடத்திலே ஏதாவது இருந்து இடிக்கப்பட்டு கோவில் இடிக்கப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று சொன்னார்கள் தீர்ப்பில். இன்று வரையிலும் அந்த தீர்ப்பு பதிவு செய்யப்பட்டு வைத்திருக்கிறது. இந்த தீர்ப்பு எதிர்காலத்திலும் பதிவு செய்து வைக்கப்படும். இது மறுக்கப்படாது, இதை மறைக்கக்கூடாது. இந்த தீர்ப்பு கியாமத்து வரைக்கும் பேசும். அந்த இடத்திலே கோவிலை இடித்து விட்டுத்தான் பள்ளிவாசல் கட்டப்பட்டதற்கான ஆதாரம் இல்லை என்பதை நீதிபதி தீர்ப்பிலே சொன்னார். அது மட்டுமல்ல, 1992ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி மசூதியை இடித்தது குற்றம் என்பதையும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் குற்றவாளிகளிடத்திலேயே இடத்தை ஒப்படைத்தார். மஸ்ஜிதை இடித்தது குற்றம் என்று ஒப்புக்கொண்டார்கள் தீர்ப்பிலே. அந்த இடத்திலே கோவில் இடிக்கப்பட்டு கட்டவில்லை என்பதையும் ஒப்புக்கொண்டார்கள் தீர்ப்பிலே. ஆனால் தீர்ப்பு எப்படி வந்தது? கடைசியாக அதை அவர்களிடத்திலே அந்த நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு எது? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இப்படி வழியாகிறது. 2019 வழங்கப்பட்ட அது முக்கியமான நீதிபதி ரஞ்சன் கோகாய். அதே ரஞ்சன் கோகாய் 2018ஆம் ஆண்டு முதலாக செய்தியாளர்களை சந்தித்து என்ன சொன்னார் தெரியுமா? ஜனநாயகம் ஆபத்தில் இருக்கிறது என்று. ஜனநாயகம் ஆபத்தில் இருக்கிறது என்று 2018 செய்தியாளர்களை கூட்டி எல்லோருக்கும் மத்தியிலே பேட்டி கொடுத்தார். ஜனநாயகம் ஆபத்தில் இருக்கிறது. அந்த நேரம் லோயா நீதிபதி மர்மமான முறையில் கொல்லப்பட்ட நேரம், உள்துறை அமைச்சருக்கு எதிராக நடந்த வழக்கிலே தீர்ப்பு வழங்கக்கூடிய நேரம். அந்த நேரத்திலே அவர் சொன்னார், என்ன சொன்னார்? பேராபத்தில் இருக்கிறது, ஜனநாயகம் ஆபத்தில் இருக்கிறது என்று. 2018 2019 இப்படி ஒரு தீர்ப்பு. 2020 அவர் மாநிலங்களவை உறுப்பினர். இதுதான் இதனுடைய தொடர். எந்த வீட்டிலிருந்து எப்படி சேருகிறது என்று பாருங்கள். நீதிமன்றங்களுடைய நிலைமைகள் இப்படி. அதனால்தான் மஹமூது மதனி அவர்கள் தங்களுடைய உரையிலே ஜமீயத் உலமா என்னுடைய தலைவர் தன் போபாலில் நடந்த ஒரு பெரும் மாநாட்டிலே அவர் உரையாற்றும் பொழுது சொல்லி காட்டினார், சுப்ரீம் கோர்ட் அரசியல் சாசனத்திற்கு தோதுவாக தீர்ப்பு வழங்கினால்தான் அது சுப்ரீமாக இருக்கும் என்று. கோர்ட்டினுடைய தீர்ப்புகள் எல்லாம் அரசியல் சாசனத்திற்கு தோதுவாக இருக்க வேண்டும், அரசியல் சாசனத்தின் படியிலாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது சுப்ரீம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டினார்கள். அது நாடு முழுக்க எதிரொலித்தது அந்த வார்த்தை. அதை மதவாதிகள் பெருசாக எடுத்து பேசினார். என்ன பேசுகிறார் பாருங்கள். எதுவும் தவறாக பேசவில்லை. தீர்ப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்று, முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதை சொன்னால் கூட குற்றமாக பார்க்கப்படுகிறது என்று, அவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய துரோகங்களும் அநியாயங்களையும் எடுத்து பேசும் பொழுது கூட அதை ஒரு குற்றமாக, ஒரு பெரிய குற்றத்தை செய்துவிட்டதாக பார்க்கப்படுகிற ஒரு பார்வையைத்தான் இன்று நாம் பார்க்கிறோம். எனவே இது 33 ஆண்டுகள் ஆகி போய்விட்டது. 92 2025 வரைக்கும் 33 ஆண்டுகளாக ஆகிவிட்டது. ஆனாலும் கூட இன்று வரையிலும் அந்த இடத்திலே கோவிலும் கட்டப்பட்டு அதில் எல்லா விதமான நிலைப்பாடுகளையும் முடித்து விட்டார்கள். ஆனாலும் வரலாறு மாறாது. வரலாறு இருக்கும் பொழுதெல்லாம் அதை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், அதை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் அது சரியா தவறா என்பதை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்கு மறந்து போய்விடுவார்கள். குழந்தைகளுடைய காதிலே அதானும் இஸ்லாமுக்கும் சொல்லப்படுவது போன்று இது போன்ற அநியாயங்களையும் நினைவுபடுத்த வேண்டும். இந்த சமூகம் எப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்தி வைக்க வேண்டும். அப்படி அதை உணரும் பொழுதுதான் அவர்கள் தங்களை உத்வேகத்துடன் இந்த நாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பெறுவதற்கு ஒரு முயற்சிப்பார்கள். இப்பொழுது கூட திருப்பரங்குன்றத்தினுடைய தீர்ப்பு, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் பிரச்சனைகளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். இது ஒரு அரசியல் சார்ந்த விஷயம். அதை தமிழ்நாடு அரசு எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லாமே அரசியல். ஒரு நேரத்திலே இப்பொழுது கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்ன, மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் யார் யார் என்ன செய்யறாங்களோ அதை செஞ்சுட்டு போகட்டுமேங்கிறார். ஆனால் அதே திருப்பரங்குன்ற விஷயத்திலே
முஸ்லிம்கள் ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொன்னார். அவங்கவுங்க நடவடிக்கைப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கும் அதே உரிமை கொடுக்கணும், எல்லோருக்கும் அதே உரிமை கொடுக்க வேண்டும். ஆனால் அன்று அப்படி தீர்ப்பு வந்தது, அவர்கள் ஆடு கோழி வெட்டக்கூடாது என்று. இன்றைய தீர்ப்பு என்ன? அவரவர்களுடைய முறைப்படி செயல்படட்டுமே என்று. இது எங்கு போய் முடியும் என்று தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் நிலையாக அழுத்தமாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மத நல்லிணக்கம் ஒன்று கிடையாது, சமூக நல்லிணக்கம் தான் உண்டு. மதத்துக்கு மத்தியில் இணக்கு செய்ய முடியாது, மதங்களுக்கு மத்தியில். ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு கொள்கை இருக்கும். இந்து மதத்தில் அவர்கள் சார்ந்த கொள்கைகள் இருக்கும், முஸ்லிம்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கும், கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கும், யூதர்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கும். அவரவர்கள் அவர்களுடைய கொள்கையில் இருப்பார்கள். கொள்கையில் இருப்பதற்கு அவர்களுக்கு உரிமையும் இருக்கிறது, அதை செயல்படுத்தவும் செய்வார்கள். அதை யாரும் மறுக்க முடியாது. சமூக நல்லிணக்கம் தான் தேவை. மதங்களுக்கு இடையிலான மதவாதிகள், அதாவது மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு மத்தியிலான நல்லிணக்கம் அது தமிழ்நாட்டிலே நீண்ட நெடுங்காலமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதை கெடுப்பதற்கான ஒரு சூழல் தான் இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கணேசன் அதே போன்று நம்முடைய கொள்கையில் நாம் எதில் இருக்கிறோமோ அதிலே ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். சமூக நல்லிணம், மத நல்லிணக்கம் என்கிற பெயரிலே எதையாவது ஒன்றை செய்யக்கூடாது. சமீபத்தில் கூட ஒரு போட்டோ வந்து கொண்டிருக்கிறது, தர்காவோ அல்லது பள்ளிவாசலோ தெரியவில்லை, அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வைத்திருப்பதாக. கார்த்திகை தீபம் ஏற்றி வைத்து நாம் நல்லிணக்கம் செய்கிறோம் என்பதென்றால் அது நல்லிணக்கம் கிடையாது, அது நம்முடைய கொள்கையை விட்டு விட்டு செய்வது. கார்த்திகை தீபம் யார் ஏற்ற வேண்டுமோ அவர்கள் ஏற்றுவார்கள். யாருடைய கொள்கையிலே அது ஏற்ற வேண்டும் என்று இருக்கிறதோ அது அவர்களுடைய உரிமை, மத உரிமை, அவர்கள் செய்ய வேண்டும். ஆனால் முஸ்லிம்களுக்கு அப்படி செய்வது கூடாது. நாம கார்த்திகை தீபத்தை ஏற்றி வைத்து அதில் எந்த இணக்கத்தை உருவாக்கப் போகிறோம்? ஈமானை விட்டு விட்டு எந்த இணக்கத்தையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. நம்முடைய கொள்கையை விட்டுவிட்டு நாம் எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதை எந்த காலத்திலும் விட முடியாது. நம்முடைய குர்ஆனையும் ஹதீஸையும் எந்த காலத்திலும் விட முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை போதித்தார்களோ அது எந்த சூழலையும் எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழலையும் அதை விட முடியாது என்பதை உறுதியாக நம்ப வேண்டும். தீபங்களை ஏற்றித்தான் நமக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் என்றல்ல, மக்களுக்கு மத்தியிலான ஒத்துழைப்பு, பரஸ்பரம் அன்பு, நம்முடைய பொருட்கள் வாங்கல், நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு அவர்களை அழைப்பது, அவர்களுக்கு நாம் கலந்து கொள்வது, இது நல்ல உறவாடலை உருவாக்க வேண்டும் என்பது வேறு விஷயம். ஆனால் கொள்கையை விட்டு விட முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், நமக்கு எங்கே பாதுகாப்பு இருக்கிறது, பாதுகாப்பு எங்கே இருக்குது, யாரை நம்பி நம்ம பாதுகாப்பை எடுத்துக் கொள்கிறோம், எந்த அரசாங்கத்திடத்திலே நாம் பாதுகாப்பை தேடுகிறோம், யாருடைய நிலை எப்படி மாறும் என்று தெரியாது. பாதுகாப்பு என்பது அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், அல்லதீன ஆமனு வலம் யல்பஸு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்ன். யார் ஈமான் கொண்டு இணை வைப்பை கொண்டு கலக்கவில்லையோ அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு. வலம் யல்பஸு ஈமானஹும் பிதுல்மின், அவர்கள் துல்மை கொண்டு, அநியாயத்தை கொண்டு, சிறுக்கை கொண்டு, இணை வைப்பை கொண்டு ஈமானோடு கலந்து விடக்கூடாது. ஈமான் வேறு, சிறுக்கு வேறு. ஒரே இறை நம்பிக்கை என்பது வேறு, பல மத கடவுள் கொள்கை என்பது வேறு. யார் அப்படி கலக்கவில்லையோ உலாயிக லஹுமுல் அம்ன், அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு இருக்கிறது. அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கிறான் குர்ஆனிலே. நாம ஈமானிலே நம்முடைய இஸ்லாத்திலே எவ்வளவு உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்குத்தான் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சட்ட ரீதியான போராட்டங்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டும், அது எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த வகையில் எல்லாம் முன்னேற வேண்டும் அந்த வகையில் எல்லாம் முன்னெடுக்க வேண்டும். அதே சமயத்திலே நம்முடைய கொள்கையை விட்டு வர முடியாது. நாம் சரியாக இருக்கிறோமா, நம்முடைய ஷரியத்தினுடைய சட்டங்களில் கரெக்டாக நடக்கிறோமா, நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய ஜகாத், நம்முடைய ஹஜ்ஜு அதுவெல்லாம் இக்லாஸாக முறையாக இருக்கிறதா, அதுதான் நமக்கு உண்மையான பாதுகாப்பை கொடுக்கும். கொள்கை பாதுகாப்பை கொடுக்கும், உடல் பாதுகாப்பையும் கொடுக்கும், உள்ளத்திற்கான பாதுகாப்பையும் கொடுக்கும். இது நமது நம்பிக்கை, இது நமது நம்பிக்கை. வெளிப்படையாக எதிலெல்லாம் பாதுகாப்பு தெரிகிறதோ அதிலெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கும் என்று அதற்கு பின்னால் மட்டும் ஓடிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக காலப்போக்கில் அதை பதில் சொல்லும், அதிலே பாதுகாப்பு இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே அல்லாஹ் ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தினார். அல்லாஹ் சொன்னான், நீங்கள் கப்பல் கட்டுங்கன்னு சொன்னாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் கட்டினார். குர்ஆன் சொல்லக்கூடிய சரித்திரம் இது, கதை அல்ல. குர்ஆன் சொல்லுகிற சரித்திரம். கப்பல் கட்டினார்கள். முஃமின்கள் எல்லாம் கப்பலிலே ஏற்றிக்கொள்ளுங்கள் என்றார் அல்லாஹ். யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் கப்பலிலே ஏறினார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈமான் கொண்டார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈமான் கொள்ளாததுனால சொன்னாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யாவனை எழுத்த மானா அவராத்துக்கும் ஆள் காப்பிரி, மகனே நீனும் ஈமான் கொண்டு நம்ம கப்பலில் ஏறிக்க, நீ காப்பீர் ஆயிராதன்னா, நீனும் கப்பலில் ஏறிக்கொள். இன்று கப்பல் தான் பாதுகாப்பு, கப்பல் தான் பாதுகாப்பு, வேறு எங்கும் பாதுகாப்பு கிடையாது.
நூலை இஸ்லாமுடைய மகன் சொன்னா கால சஹாபி இலா ஜபலி யாசிமுனி மினல் மா, என்னை தண்ணீரிலிருந்து, வெள்ளத்திலிருந்து, பிரளயத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய பெருமலைக்கு மேலே நான் ஏறிக்கொள்வேன்னு சொன்னான். சஹாபி இலா ஜபலின் யாசிமுனி மினல் மா, அந்த மலை என்னை காப்பாற்றும், தண்ணீரிலிருந்து நான் அந்த மலைக்கு மேலே ஏறி தப்பித்துக் கொள்வேன், உங்க கப்பல் தேவையில்லைன்னு சொன்னான் நூலை இஸ்லாமுடைய மகன். குர்ஆன் சொல்லும், பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே வஹால பைனஹுமல் மௌஜு ஃபகான மினல் முக்ரபீன், இரண்டு பேருக்கு மத்தியில் மாபெரும் அலை வந்தது, அவனை மூழ்கடித்து சென்று விட்டது என்று. டெக்னாலஜி பாதுகாக்காது எல்லா சமயத்திலும். கப்பலும் ஒரு டெக்னாலஜி தான். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி அதை செய்தார்கள். வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா வ வஹ்யினா, நம்முடைய மேற்பார்வையில கப்பல் கட்டுங்க அல்லாஹ் சொன்னான். நம்முடைய வகையை கொண்டு கப்பல் கட்டுங்கள். எந்த டெக்னாலஜி ஈமானோடு சேர்ந்து இருக்குதோ அதில் தான் வெற்றி இருக்கும். நாமளாக உருவாக்கி வச்சிருக்கிறோம், எங்களை காப்பாற்றிரும், அவர் காப்பாற்றுவார், இவர் காப்பாற்றுவார், அந்த பில்டிங் காப்பாற்றும், அது காப்பாற்றும், எதுவும் காப்பாற்றார். கப்பல் காப்பாற்று, கப்பலிலே ஏறும் பொழுது அந்த டெக்னாலஜி காப்பாற்றியது என்று சொன்னால் அது வகையின் மூலமாக உருவான டெக்னாலஜி. அதையும் கூட அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது இன்னொரு இடத்துல வஹமல்நாஹு அலா ذات الألواح والرسل, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை சில ஆணி கப்பல்ல வச்சு, சில ஆணிகளிலும் பலகைகளிலும் வைத்துத்தான் சுமந்தோம் என்று அல்லாஹ் சொல்வார். பெரிய கப்பல் என்று சொல்லவில்லை, அது ஒன்றுமே இல்லை, சில ஆணிகளும் சில பலகைகளும். அது நம்முடைய உத்தரவின் காரணமாக அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பாதுகாப்பு ஈமானில் இருக்கிறது, ஈமானிலே நிலையாக இருப்பதில் இருக்கிறது, நம்முடைய கொள்கையில் நிலைத்திருப்பதில் இருக்கிறது. நிராசையாக வேண்டிய எந்த தேவையும் இல்லை. நாம் நிராசை அடைகிறோம் என்று சொன்னால் நமக்கு என்னவாகுமோ, இனிமேல் என்ன நடக்குமோ என்று கவலைப்பட்டு நிராசை அடைகிறோம் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய தோல்வியினுடைய முதல் படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசையாகாதீர்கள். கண்டிப்பாக வழிகள் திறக்கும் உண்டு. இந்த நாட்டிலே, இந்த பூமியிலே இஸ்லாம் நிலைக்கும். அது கியாமத் வரையில இன்ஷா அல்லாஹ் நிலைத்து நிற்கும். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு இருக்கிறது நமக்கு என்பதை நம்பி நம்முடைய அமல்களையும் நம்முடைய ஈமானையும் முழுமையாக சரிப்படுத்திக் கொண்டால், நம்முடைய இபாதத்துகளை முறைப்படுத்திக் கொண்டால், நம்முடைய கொடுக்கல் வாங்கலை ஹராமை விட்டும் பாதுகாத்துக் கொண்டால், நம்முடைய குடும்ப வாழ்க்கையை பிளவுகளை விட்டும், தவறான காரியங்களை விட்டும், தேவையில்லாத தொடர்புகள், கள்ள தொடர்புகளை விட்டும், இந்த மலிந்து கிடக்கிற கள்ள தொடர்புகள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் அதை விட்டுமெல்லாம் நம்மை தற்காத்து பாதுகாத்துக் கொண்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உண்டு. பாவங்களோடு நமக்கு பாதுகாப்பு கிடையாது. மற்றவருடைய கலாச்சாரத்தை எடுத்து நடப்பது நமக்கு பாதுகாப்பு கிடையாது என்பதை மனதில் அல்லாஹ் உறுதியாக பதிய செய்தல்வாராக. நமக்கு எல்லா விதமான அச்சங்களிலிருந்தும் அநியாயங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல்வாராக. அல்லாஹ் தஆலா இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் இந்த நாட்டிலே, இந்த நிலத்திலே நிலைக்க செய்தல்வாராக. வாக்குறுதி அவனான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.